அப்படியே கொஞ்ச நேரம் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆவியானவரே நீர் என்னோடு பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம் நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அல்லேலூயா. சரி, இங்கே ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கரம் நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சரி, ஆண்டவர் நலமானவைகளை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவர். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் வரப்போகிறார். அல்லேலூயா. தேவன் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் பலனுள்ளவராய் அதிகாரமுள்ளவராய் நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அதற்காக தான், அவருடைய வருகைக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அப்படி தானே? நீங்களாம் அப்படி காத்திருக்கிறீங்களா? நான் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற கை தூக்குங்க. பிரைஸ். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருப்பதாக. இது ரொம்ப அவசியம். வெகு சீக்கிரத்தில் அது வெளிப்படுவார் ஆண்டவர். ஆனால் அவர் டைம் சொல்லலை, ஏதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தைகள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் வருகையில் வேதத்தில் எழுதப்பட்டபடி நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டபடி நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் வசனத்தை ஆராய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அல்ல, புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அநேக இடங்களில் 4 புஸ்தகங்களிலும் நிருபங்களிலும் ஆவியானவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணாலே ஆசீர்வாதம் உள்ள வரும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுதே அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிச்சாதான் அப்படி இல்லை. இந்த சபையினுடைய ரூல், நீ தேவனுடைய வசனத்தை கை கொண்டாலே ஆசீர்வாதம் பின்னாடி உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அதுதான் இந்த சபையின் உபதேசம். சில சபையில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்க மாட்டார்கள். வாக்குத்தத்தம் நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் பாருங்க, கர்த்தர் ஒரு நிபந்தனை வச்சிருப்பார். அதை கவனிக்க மாட்டோம். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னா அப்பா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே அது வேற மாதிரி வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நீங்கள் என்ன தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், அல்லேலூயா, 10வது படிக்கிற பிள்ளைங்க அவங்க 16 வயது தொடுறாங்க. அல்லேலூயா. அந்த 16 வயது அவங்க தேவனுக்கு கொடுத்தாங்கன்னா விசேஷமானது. +2 முடிக்கிறவங்க 18 தொடுறாங்க. அந்த வயசு அவங்க தேவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் முடிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய சபையில் ஒரு பையன் படிப்பறிவே இல்லை, சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் போய் வேலை செஞ்சான். படிப்பறிவே கிடையாது, படிக்கும் தெரியாது. அவனுடைய நல்ல நடத்தையை பார்த்து அங்கே அவர்களோடு கூட கூடி பேசி அவன் இங்கிலீஷ் அழகாக பேசுகிறான். பிறகு இப்போ அவனுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு போன உடனே சொன்னான், எனக்கு இப்போ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க பாஸ்டர், நான் சிஸ்டத்தில் வேலை செய்கிறேன். எவ்வளோ பெரிய மேன்மைங்க!
படிப்பறிவு இல்லாதவனுக்கு அல்லேலூயா சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இது காரணம் என்ன? அல்லேலூயா ஆமென். உத்தம குணம். அவன் அங்கே அவ்வளோ உத்தமமாக நடந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உத்தமமாய் நடந்துட்டா கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரால் ஒன்று கூடாதது ஒன்றுமே இல்லை, சகலமும் அவரால் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அதை நம்புங்க. அதுதான் உயிர், அதுதான் ஜீவன், அதுதான் பலன் அப்படின்னு நினைங்க. என் உயிரான இயேசுவே அப்படின்னு பாடுறாங்க பாடல். அல்லேலூயா. முதல்ல நம் வசனத்தின் மூலமாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவரை போல வாழ்கிறோம். அப்படி நாம் ஜீவிக்கும் போது தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். அல்லேலூயா. எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் போதுங்க. எப்படிங்க அது? எலியாவுக்கு அப்பம் இறைச்சி போகுது. யார் மூலயமா போகுது? ஏவுகண் மூலமா போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? காகம் என்கிற ஏவுகண் பறந்து போகுது. அல்லேலூயா. கரெக்டாக எலியாவுக்கிட்ட போயிட்டு நிற்குது. அது வாயிலிருந்து அவர் வாங்கிக்கிறார். காகங்களுக்கு கட்டளையிட்டேன், ஒரு காக்காவில் ஒரு ரொட்டி தான் கொண்டு போக முடியும். அவன் வயிறுக்கு எப்படி 10 ரொட்டி தேவை, 10 காகங்கள் போனது. அல்லேலூயா. அவனுக்கு 6 ரொட்டி தேவைன்னா 6 காகங்கள் போனது. அல்லேலூயா. அப்படி போஷிக்கிற தேவன் உன் தேவன். உன்னை வெறுமையாவே விடமாட்டார், உன்னை போஷிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உனக்கு என்னென்ன தேவை என்பதை அவருக்கு தெரியும். உன் குடும்பத்தில் உனக்கு என்னென்ன தேவை என்பதை தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் என்பது நம் பின்னே வந்து கொண்டிருக்கும், நம் முன்னே வந்து நிற்கும். அது நம்மை ஆசீர்வதிக்கும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னாரோ அப்படியே நாம் நிறைவேற்றி கொடுக்கும்போது அது நமக்கு தாராளமாக நடக்கும். அல்லேலூயா. முதல்ல அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். சரி, அப்படியே கீழே ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து நிற்கிறது. திரளான கூட்டம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அல்லேலூயா. மகிமை புரிந்தினவராய் இயேசு கிறிஸ்து வருவார். மேலே வாசித்தோம். கீழே திரளான கூட்டங்கள் வருகிறது. அந்த கூட்டத்தில் 2 விதமான ஆடுகள் வருகிறது. எத்தனை விதமான ஆடுகள்? 2 விதமான ஆடுகள். எல்லா கூட்டத்திலும் 2 விதமான ஆடுகள் இருக்கும். எல்லா திருச்சபைகளிலும் 2 விதமான ஆடுகள் நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டுக்கு செம்மறி ஆடு என்று பெயர் கொடுக்கிறார், இன்னொரு ஆட்டுக்கு வெள்ளை ஆடு என்று பெயர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ 2 விதமான ஆடுகள் அங்கே வந்து நிற்கிறது. அல்லேலூயா. 2 கூட்டங்கள் வந்து நிற்கிறது. அப்போ அவர் என்ன, அன்றியும் மனுஷகுமாரன் தமது வாசிட்டுமாத அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற போது போல அவர்களை அவர் பிரித்து. அல்லேலூயா. ஏன் மெய்ப்பன் செம்மறி ஆடு வெள்ளாடு 2 பிரித்து 2த்துக்கு 2 தொழுவம் கொடுக்கிறான்? சாதாரண வாழ்க்கையிலேயே சாதாரணமாக மேய்க்கும் பொழுதே மெய்ப்பன் 2ஆக பிரிக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் கிராமப்புறம் போனீங்கன்னாக்கா வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் ஒன்றாக அவர்கள் அடைப்பதில்லை. அதுக்கு வேறு தொழுவம், இதற்கு வேறு தொழுவம். ஏனென்றால் செம்மறி ஆடு என்பது அது தலை எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கட்டின அவ்வளோ அந்த பென்ஷன் போட்டால் போதும், அது போய் முட்டி பார்த்துட்டு போக முடியாது, வழி இல்லைன்னு அங்கே படுத்துக்கும். ஆனால் வெள்ளையாடு என்பது அப்படி அல்ல.
அது போய் முட்டி பார்க்கும், எட்டி பார்க்கும். எப்படி? முட்டி பார்க்கும், எட்டி பார்க்கும், முடிஞ்சா எகிரி போகும். அதோடைய சூழ்நிலை இதுக்கு கற்றுக் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் வெள்ளாடு முட்டும், இது முட்டாது. அல்லேலூயா. மற்ற ஆடுகளை முட்டி கொன்று விடாதபடி சில வெள்ளாடுகள் குட்டிகள் வரும்போது அவைகளை முட்டி தள்ளும். ஆகினால் அது முட்டி தள்ளாதபடி அவைகளுடைய குணங்களை அறிந்த மெய்ப்பன் வெள்ளாடு வேற, செம்மறி ஆடுகளை வேறாக பிரிக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் அதுதான் தேவன் அங்கே செய்ய போகிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் தேவன் அதை தான் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு மெயின் காரணம் குணம்தான் முக்கியம். குணம்தான் மிக முக்கியம். அல்லேலூயா. அதே வெள்ளாடு சாப்பிட்டா இருந்ததுன்னா அதற்கு எல்லாமே மொத்தமாக ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டு கலக்க செஞ்சிருப்பார். அதோடைய குணத்தை தேவன் அறிந்து வெவ்வேறாக பிரிக்கிறார். அங்கு மெய்ப்பன் பிரிக்கிறது போல இங்கேயும் பிரிக்கப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அப்படின்னா தேவன் எந்த ஆடை அதிகமாய் விரும்புகிறான்? செம்மறி ஆடை விரும்புகிறான். ஏன் செம்மறி ஆடை விரும்புகிறான்? சரியா கேட்கலையே. ஏன் செம்மறி ஆடை விரும்புகிறார் ஆண்டவர்? கச்சா முச்சான்னு இருக்குதா கண்டு சரியா வரல, வாய் வரல. பார்த்தீங்களா? வாய் வருதா? வார்த்தை வருதா? அல்லேலூயா. தம்பி கொஞ்சம் காலாட்டத்தை நில்ல. போன வாரம் கூட பார்த்தேன், நீ காலாட்டிட்டே நின்ன. கொஞ்சம் அமைதியாக கேளு. சரி, நல்லா கவனிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் செம்மறி ஆடை பிரிக்கிறார்? மெய்ப்பனுடைய பேச்சை கேட்குது, முட்டாதுங்க, கடிக்காதுங்க, எட்டி உதைக்காதுங்க. அது அல்லேலூயா. ஒரு 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 ஆடு பள்ளத்தில் இறங்கிச்சுன்னா எல்லாமே இறங்கிட்டோம். ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை. ஒன்று பள்ளத்தை இறங்கிட்டா வேறு ஒரு ஆடு எட்டி பார்த்துட்டு நீ இறங்குன மாதிரி நான் இறங்க மாட்டேன். அல்லேலூயா. நீ விழுந்த மாதிரி நான் விழ மாட்டேன். அது கொஞ்சம் உஷாருங்க அது. அல்லேலூயா. ஆமாம், அது தன்னைத்தானே மேய்ச்சிக்கும். தன்னைத்தானே மேய்க்கிற அத்தனமே என்ன ஆடு? வெள்ளாட்டில் போயிடும். நம்மை நாமே மேய்க்கக்கூடாது. அதற்காக தான் ஆரம்பத்தில் வேத வசனத்தின்படி நம் வாழ கற்றுக்கொள்ளும் போது, அல்லேலூயா, வேத வசனத்தின்படி அவர் என்னென்ன சொன்னாரு அப்படியே செஞ்சு பாருங்க பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. அவருடைய வருகையில நிச்சயம் சத்தியம் நீ பறந்து அவரோடு கூட போகலாம். அவர் வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில ஒரு 10% கூட இல்லைன்னா அல்லேலூயா போகிறது கடினம். இந்த கடைசி காலத்துல நல்லா கவனிக்கலாம். எல்லாம் உலகத்தை கவனிக்கிறாங்க, எல்லாமே உலகத்தை கவனிக்கிறாங்க. இப்போ அதை நான் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கிறேன். நம்மலாம் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறோம். அவன் பெல்ஸ் போட்டான்னா நானும் பெல்ஸ் போட 32 சைஸுங்க என் பெல்ஸ் சைஸ். என் பேண்ட்டோட சைஸு கீழே 32. அதில் வேறு பெருக்கம். என்னதை பெருக்கம்? ஆமாம், தரையெல்லாம் பெருக்கம். பெருக்கிற இடத்துல அங்கே சீக்கிரம் கிழிஞ்சிடும். அதுக்கு நாங்கள் சுற்றிலும் அது காப்பரில் அதுக்கு ஜிப்பு வைப்போம். இந்த பேங்க்லாம் வருது பாருங்க ஜிப்பு, அந்த ஜிப்பு வச்சுட்டு பெருக்கின்னு போவோம். அசிங்கமாக இல்லை? பூ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இப்பி தலை, என்னோட இப்பி தலை அன்றைக்கி ஃபோட்டோவில் தான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அவ்வளோ முடி இருக்குதுங்க எனக்கு. எங்கே தான் போச்சோ என் முடி? அம்மா அடிக்கடி சொல்லுங்க, உன் முடியை தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு. இப்போ எங்கேயோ போயிடுச்சு அப்படின்வாங்க. அவ்வளோ முடிங்க எனக்கு. அது எப்படி தான் அது உதிர்ந்ததோ தெரியல. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வசனம் சொல்லியிருப்பீங்கன்னு நான் பார்த்தேன். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எனக்கு கண்டு முடி கொட்டலைன்னா அல்லேலூயா இன்னும் இருக்கிறதும் கொட்டணும்னு நான் விரும்பிட்டுருக்கிறேன். என் ஆண்டவருக்கு முன்காக மட்டும் என் இதையும் தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட எனக்கு வயசு ரொம்பங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு வயசு ரொம்ப ரொம்ப நிறைய.
ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். உலகத்திற்கு மாறாக நாம் வாழ வேண்டும். உலகத்தை சார்ந்து போகக்கூடாது. அவன் கத்திரி எடுத்தா நம்மளும் கத்திரி எடுக்கக்கூடாது. அவன் பிளேட் எடுத்தா நம்ம பிளேட் எடுக்கக்கூடாது. அவன் நூல் எடுத்தா நம்ம நூல் எடுக்கக்கூடாது. ஏன் இந்த பக்கம் மட்டும் சவுண்ட் வருது பிரதர் ரவி? விஷயம் இருக்கு அதில். ஒரு அல்லலே சொல்லாமா? இன்றைக்கு ஆவியானவர் அந்த உலகத்தை வேண்டாம் என்ன பாருன்னு சொல்றார். அவருடைய முகம் சகிக்கிறதுக்கு முகமே இல்லையாங்க. அப்படிப்பட்ட ஒரு அகோரமான முகம். ஒரு அல்லலே சொல்லாமா? அதாவது அவர் செஞ்ச அற்புதத்திற்கும் அவருடைய முகத்துக்கும் விகற்பமா இருந்ததான். அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. நீ தேவனுடைய கிட்ட தான் வந்தியா? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, சொல்லு. நீ எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குவ அப்படின்னு யார் கேட்கறத? ஆசாரியனை, பிரதான ஆசாரியனே வந்து கேட்கிறான். எவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட நான் சந்தேகப்படணும்? ஆனா அவர் நான் தான் மேசியான்னு அவங்களுக்கு சொல்லல. ஏன்னா வேற விதமா ரூட்டு போயிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்ற. நான் சொல்றேன், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அது சரியா இல்லையான்னு கேட்கிறார். சில 2-3 கேள்வி கேட்கிறார். அது எங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கும் தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்றார். ஒரு அல்லலே சொல்லாமா? தேவ சத்தியத்தின்படி நீ வாழ்ந்து பாரு, தேவனுடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு மாற நீ வாழ்றன்னா அந்த வெள்ளாட்டு கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். நான் ஒரு காலத்தில் வெள்ளாட்டு கூட்டத்தில் தான் இருந்தேன். நான் யோகியன் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. ஆண்டவருடைய கிரியை நான் உணர்றேன். ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட உடனே தேவ ஆவியானவர் பேசுறாரு. ஒரு சின்ன நினைவு சிந்தனை சிந்திச்சா கூட, நான் சிந்திக்கிறது யாருக்குமா தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தருக்கு மட்டும் நீ சிந்திக்கிறது தெரியும், வேற எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஏசப்பாக்கு மட்டும் நான் என்ன சிந்திக்கிறேன் என்பது அவருக்கு மட்டும் தான் தெரியும். உடனே அது தவறான சிந்தையா இருந்தா ஆண்டவர் உடனே என்னோட பேச ஆரம்பிப்பார். அந்த நாள் இருந்து சாப்பிட்டா கூட சரி இருக்காது. போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாதான், அல்லேலூயா, ஜெபித்தால் தான். எவ்வளவு நாளுக்கு, எவ்வளவு காலத்திற்கு உன்னை நீ கெடுத்து கொண்டிருப்பாய்? பவுல் சொல்றாரு, உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே. அவன் சொல்றான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை நடக்குதுங்க. அது சிறைச்சாலை நடக்குது. சீலாவும் பவுலும் காணாத போயிட்டாங்க, அசைஞ்சது அங்க. அல்லேலூயா. உடனே அவன் சொல்றான், தன் கத்தி எடுத்து தன்னை குத்திக்க போறான். உடனே பவுல் சொல்ற, உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஆண்டவன் மாடுகளே, நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்பட அப்படின்னு கேட்கிறேன். இது வரலையும் ரட்சிக்கப்படல அப்படின்னா எப்படி? கையில் சிசரும் பிளைடும், அல்லேலூயா, நூலும் கொடியும், அல்லேலூயா, தடியும் கத்தியும் வாயின் பட்டயமும், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் அது நடமாடுமானால் எப்படி? ஒரு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு 50 வயசு இருக்கும், பேரம் பேத்திலாம் பெற்றுட்டாங்க. அல்லேலூயா. புருஷன் இல்லை, செத்துட்டார். 50-55க்கு மேலே இருக்கும். நான் தேடுறேன் அவங்க முகத்தில், இல்லை. அவங்க முகத்தில் தேடுறேன். எது தேடுறேன்? பேசுங்கம்மா. எதை தேடுறேன் நான்? சத்தம் தான், இந்த கரெக்டு தான். என்ன தேடுறேன்? ஹலோ, நீ சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன தேடுறேன் நான்? புருவத்தை தேடுறேன். என் கண்ணுக்கு கிடைக்கல, ஏன்னா என் வயசு ரொம்ப. உடனே கண்ணாடி உதவி கேட்டேன், வரியாடுன்னு. எடுத்து போட்டால் பேனால கிறுக்கி வச்சிருக்குது. நம்ம திருச்சபை ஜனம் பேனால கிறுக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த பக்கம் ஒரு பேனா, இந்த பக்கம் ஒரு பேனா. நான் 55 கிழவிக்கு
அல்லேலூயா. இந்த பேனா சைஸ் புருவம் தேவையா ரவி? வெள்ளாடுகள் செய்கிற காரியங்கள் போகாது. டேன் அவுட். அல்லேலூயா. நம்ம டேன் அவுட் பண்ணணும். இதில் மனம் திரும்பும் போது தேவன் பெரிய காரியங்களை கற்ற செய்கிறதுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் உலகத்தை நாடுகிறவர்கள், உலகத்தை தேடுகிறவர்கள், உலகத்தினுடைய ஸ்கோர் எடுக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவ பயம் இல்லை, ஆண்டவருக்கு அஞ்சுதல் இல்லை, அவருடைய வார்த்தை கூர்ந்து கவனிக்கிற இதயம் இல்லை. அல்லேலூயா. அதாவது பைபிளுக்கு வெளியே இருக்கிறோம். நான் சொல்றேன், பைபிளுக்கு உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் பைபிளுக்கு வெளியே இருக்கிறார்கள். சண்டை எடுக்கிறவர்கள், துர்சிந்தை சிந்திக்கிறவர்கள், தேவையில்லாத மேல் ஆசை வைக்கிறவர்கள், தேவையில்லாததுக்கு சண்டையிடுகிறவர்கள், இவரெல்லாம் பைபிளுக்கு வெளியே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பைபிளுக்கு உள்ளே இருக்கிறது தான் செம்மறியாடு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பைபிளுக்கு உள்ளே இருக்கிறது செம்மறியாடு, பைபிளுக்கு வெளியே வாழ்கிறது வெள்ளாடு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் விடுங்க பிரதர். நம்முடைய இதை மிக மிக முக்கியம். நம்முடைய சிந்தை மிக மிக முக்கியம். நம்முடைய சிந்தை இயேசுவை பார்க்கணும், அவரை அறியணும், அவரை நோக்கி கூப்பிடணும். இதுதான் நம்முடைய பைத்தியமாக மாற வேண்டும். அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை கற்று செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அங்க பாரிலெல்லாம் எல்லாம் பணக்காரங்க, எல்லாம் கோட்டீஸ்வரன். அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. நான் போன வீடு, அதாவது வாடகை வீடு, ரொம்ப கம்மியான வாடகை வீடு. அந்த 55 வயது தாயாருக்கு ரொம்ப கம்மியான வீடு. வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அவங்க நல்ல டாப் அண்ட் டக்கர் அல்லது ஐ லெவலில் அந்த ரிச் ஃபேமிலி அப்படின்னா கூட நம்ம வாயை மூடிக்கணும் வரலாம். நான் அவர்கள் நான் மெய்யாவங்க, நான் கண்ணாடி போட்ட பிறகு தாங்க அந்த கோடு தெரிஞ்சது. ரொம்ப வேதனைப்பட்டேன். இவங்களுக்கு இது தேவையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்படி நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அது தேவை. அவர்கள் வேதத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். சபைக்கு வராங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நீ 10,000 5,000 காணிக்கை கொடுக்குறேன்னா, அல்லது 20,000 1 லட்சம் காணிக்கை கொடுக்குறேன்னா, உனக்கு நான் வணங்க மாட்டேன், சலிட்டு அடிக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நேரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உள்ளே இருக்கிறன்னா, முதல் ரெஸ்பெக்ட் உனக்கு தான், முதல் மதிப்பு உனக்கு தான். என்னுடைய இதயத்தில், என்னுடைய இது மட்டுமல்ல, கர்த்தருடைய உள்ளங்களிலும் நீ இடம் பெறுவாய். நீ ₹1,00,000 கொடுக்கறது இங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க மேல அவ்வளவு பாசமாயிடும். நான் ஆனா காட்டிக்க மாட்டேன், என் ஜெபத்தில் காட்டுவேன். என் பிள்ளைகளுக்கு என்றும் ஆண்டவரே, யோபை போல வேலையடித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த அன்பு குடும்பத்திற்கு நீர் என்றும் துணையாயிரும். உங்களுடைய வருகை நான் பார்க்கிறேன், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறேனே. அல்லேலூயா. ஆகையினால தான் நான் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறதே உங்களுடைய கிரியைகள் நிமித்தம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நான் கொண்டு போகிறது. நானும் 2 விதமாக தான் ஜெபிக்கிறேன். ஒன்று, வெள்ளாடுகளுக்கு நல்லவைகளை செய்யும். 2வது, ஆண்டவரே செம்மறி ஆடுகளை உமது மடியில தாங்கிக் கொள்ளும். வெள்ளாடுகளை விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பைபிள் வார்த்தைக்கு வெளியே இருக்கிற அத்தனை பேரும் வெள்ளாடுகள். அவர்களுக்காக நான் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே செம்மறி ஆடை போல அவர்கள் மாறி இதே சபையில அவர்கள் சாட்சியாக நிற்க வேண்டும். ஆமென் ஒரு சத்தம் வரும்னு பார்த்தேன். அல்லேலூயா. இதற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், உறுதியாய் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதலை காண்கிறேன்.
அது உங்க விருப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தை விளக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. அந்த ஊழியக்காரனுடைய வேலை வசனத்தை விளக்கும் போது அதை கேட்டுட்டு கட்டாயம் எனக்கு எப்படி இந்த வசனத்துக்கு இன்றைக்கு என்னப்பா தேதி? அடுத்த மாதம் பிப்ரவரி 20 ஜனவரி பிப்ரவரி மார்ச் 21 வரையிலும் நீங்கள் எனக்கு கன்னிகள் வைப்பீர்கள் என்று தெரியும். என்னை குறித்து தவறாக மற்றவர்களிடத்தில் பேசுவீர்கள் என்று தெரியும். நான் பேசாவிட்டால் எனக்கு முதுகு அடி விழும். கன்னிகள் நிச்சயம் உண்டு. நான் பார்த்து நடந்து கொள்வேன் என்கிற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இப்படி தானே என் மேல கோவப்படுறீங்க? ஆனால் ஒரு நாள் இந்த கழுதையின் சத்தத்தை கேளாமல் பேழையாம் பட்டயத்தில் கொண்டு போட்டது போல, பட்டயத்தில் விழுந்தது போல ஒரு நாள் பட்டயம் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். உன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அன்றைக்கு யுத்தங்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் உன்னை செம்மறியாடை போல மாற்ற விரும்புகிறார். அதற்காக தான் இந்த சத்தம். ஆசீர்வாதம் என்பது இப்படி தேவனுக்குள்ள நீ அங்கிருந்து இதுக்குள்ள குதிச்சுற, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ வெளியே இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஆவியானவர் உன்னை குறித்து பரிதாபத்தோட பேசுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு முறை இதில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன். ஒரு பொண்ணு ஒரே ஒரு கவுன் போட்டுட்டு அது முட்டிக்கு கீழ்மையில் முட்டிக்கு மேலேயில் கரெக்டாக இங்கே இருக்குது. அவன் நல்லா வர்ஷிப் பண்ணுறான். வர்ஷிப்னா அப்படிப்பட்ட வர்ஷிப். குரல் அவ்வளோ அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே இப்படிலாம் பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு சகோதரிங்க, ரொம்ப ஃபேமஸ். அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு செய்தியும் விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு செய்தியும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அவங்க பேர் சொல்ல மாட்டேன், சொன்னோடனே உங்களுக்கு புரியும். எல்லாமே அவங்க எல்லாருக்கும் அவங்க புரியும். அவங்க வீட்டுக்கார் வந்தார், டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தாங்க பப்ளிக்கில். அது அவங்களுடைய கலாச்சாரம். ஆனால் அது எனக்கு மனசுக்கு சரியில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல ஃபயராக பேசிகிட்டே இருக்கிறாங்க, நல்ல ஃபயராக ஆண்டவர் குறித்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கார் வந்தார், டக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுக்கு அது ஓகே. இந்த பொண்ணு முட்டிக்கு மேலே எல்லாம் முட்டிக்கு கீழே எல்லாம் வர்ஷிப் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவளை சின்னதாக காட்டினார். எனக்கு சின்ன வயசில் 5 வயசில் அதே ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்பான், அந்த குணம் அவளுக்கு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிட்டிங்களா? அதே குணம் அவளுக்கு இருக்குது. அவள் ட்ரெஸ்ஸை பார்க்கல, என்ன நோக்கி பார்க்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவளுடைய இதை என்னை நோக்கி பார்க்குது. அல்லேலூயா. அவள் ட்ரெஸ் அது ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் அது. வேற மாற்றிக்கோ, வேற கடைக்கு போனால் கூட அங்கே புடவை தேனா கூட கிடைக்காது, சுட்டிதார் தேனாலும் கிடைக்காது. கிடைக்குமாங்க? நான் விரும்புகிற மாதிரி கிடைக்காது. ஆண்டவர் குணத்தை பார்க்குறார். அது செம்மறி ஆடுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னார், இட் இஸ் மை ஹல்லேலூயா lamp, இட் இஸ் மை lamp. இது என்னுடைய குட்டி, இது என்னுடைய குட்டிப்பா, அது என்னுடைய கோட் லேம்ப். அல்லேலூயா. ஆமாம், இது என்னுடைய ஆட்டுக்குட்டி, நேசிக்கிறேன் அதை. அது என்னை போல உள்ளம். எப்படி இருந்தா இந்த இந்தியாவில் அப்படி இருக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பாடுகிறோம், ஆடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன்? வெளியே இருக்கிறேன்னா, பைபிளுக்குள்ளே இருக்கிறேன்னா, இல்லை வேதத்துக்கு வெளியே இருக்கிறேன்னா, இதை நாம் சிந்திக்கும் போது தான் ஒரு பயம் கர்த்தர் நமக்கு உருவாக்குவார். அல்லேலூயா. சரி, டைம் ஆகுது, நம்ம போகலாம், கீழே போகலாம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும். நான் வாசிக்கிறேம்மா. அல்லேலூயா. அப்போ அங்கே செம்மறி ஆடுகளை தமது வலது பரசத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பிரிச்சிடுறாருங்க.
இந்த பிரிவினை என் சபைக்கு வரக்கூடாதுன்னு நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் அழுகிறதை பரிசுத்த ஆவியானவர் அறிவார். நான் கண்ணீர் விட்டு அழுகிறதை தேவ ஆவியானவர் அறிவார். என் ஆடு அப்படி பிரிக்க கூடாதுப்பா, வெள்ளாடு வேற, என்னுடைய ஆடுகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்படி நீர் பிரிக்க கூடாது, எல்லாமே உமது வலது பரிசுத்தில் வருகிற செம்மறி ஆடுகளாக எங்களை மாற்றும் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிப்பனோ அது பரிசுத்த ஆவியானவர் அறிவான். 1 2 3 4 இல்லைங்க, நேரம்லாம் இல்லைங்க. என்னுடைய இதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் என் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று கூட வெள்ளாடு வரக்கூடாது, எல்லாமே வலது பக்கத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்த இதயத்தோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தயவு கூர்ந்து வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்துடுங்க. அந்த சின்ன சின்ன காரியங்களில் நீ மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. நீ மிஸ் பண்ணக்கூடாது. செல்லம், அல்லேலூயா. என் தங்கமே நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, என் தங்கமே நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்ல. அல்லேலூயா. ஆமென். நான் மிஸ் ஆகக்கூடாது. ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கணும். எதையே தங்கமே நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், வெள்ளியே நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், வைடூரமே நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். எதுக்கு ஒரு சிறகு வச்சிருற, ஒரு கிரீடம் வச்சிருக்கிற? தேவன் உனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். முடிவறிந்து நிலைத்திருக்கிறவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப அந்த கிரீடத்திற்கு ஆசைப்படுறது தாங்க அவர்கிட்ட போக முடியும். அல்லேலூயா. 2 பிரிக்கிறாருங்க. நான் அழுது கேட்டேங்க தேவனுடைய சமூகத்தில், என்னுடைய ஆடுகள், நீர் கொடுத்த இந்த ஆடுகள் ஆண்டவரே 2 அல்ல, ஒரே வலது பக்கத்தில் வர வேண்டும். அப்படி என்றால் நம் தேவனுடைய சத்தியத்திற்குள்ளே போகும்போது தான் ஆண்டவர் நமக்கு அந்த பலன் தருவார். சண்டை இருக்கிறத நிறுத்துங்க. கெட்ட சிந்தனைகளை தூக்கி எறிங்க, நிறுத்துங்க. கெட்ட வழிகளை போகிறத நிறுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. சகோதர சகோதரிகள், உத்தமம் ரொம்ப அவசியம். தேவனுடைய வருகை சமீபம். ஆசை இருக்கும் தான், சாத்தம் கொஞ்சம் விட்டினா டெவலப் ஆகிடுவான். எங்க நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாதுங்க, எங்கே நிற்கிறோன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம். நம்ம அறியாமலே அங்கே போய் சாக்கடையில் நிற்போம். பரிசுத்தமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், தேவனை துதிச்சுட்டே இருப்போம், ஆண்டவரோடு கூட நடந்துகிட்டே இருப்போம், அப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இதையும் டச் பண்ணிடும், ஏதாவது ஒரு காரியம் டச் பண்ணிடும். அந்த ஒரு ஆசை உள்ளே வந்து உட்காந்துக்கும். அந்த ஒரு ஆசை வேற ஆசை, வேற ஆசை, வேற ஆசை, 3 4 ஆசை வந்துடும். பிறகு நாம் தேவனை விட்டு எல்லாமே குறையுங்க. படிப்பு, வேத வசனம், அப்புறம் ஜபம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது, அதெல்லாம் ஒரு வெறுப்பு தட்டம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப தெய்வத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டுங்க. சர்ச்சினாலும் ஒரு வெறுப்பு வரங்க. அல்லேலூயா. சபைக்கு போனோன்னா அதை எப்படி சொல்லுவோம், ஒரு சலிச்சுக்கும் பாருங்க. இதெல்லாம் அந்த வெள்ளாட்டு மந்தையில் இணைக்கப்பட்டவர்கள் தன்னால் அறியாமல் போய்விடுவார்கள். என்னுடைய ஜபமும் என்னுடைய கண்ணீரும் இங்கே தெரியாது உனக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என் இயேசு கிறிஸ்து அது உனக்கு விலைக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பையானால் தேவன் விசேஷங்களை உனக்கு கொடுக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்துவார். எவ்வளோ அந்த ஒரு வரி மட்டும் ஒரு வசனம். செம்மறி ஆடுகளை தமது வலது பரிசத்தில் நிறுத்துவார். அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் செம்மறி ஆடுகள். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றிட்டிங்கன்னா பியூராக ஆகிடுவீங்க. அல்லேலூயா. நல்லா ஆகிடுவீங்க. ஆண்டு விசேஷமான காரியங்கள் உங்களுக்கு செய்வார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. காலம் கடைசி. ஆவியானவர் பேசுகிறார், நான் பேசவில்லை. நான் கொண்டு வந்தது வேற, இன்றைக்கு தேவன் பேசுகிறது வேற. ஆரம்பமே வித்தியாசமாக போயிடுச்சு. அல்லேலூயா. நான் நினச்சேன், இந்த கேள்விக்கு இந்த பேனா வரிவது தேவையா? அந்தஸ்து இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த உலகத்தோட ஒரு ஆட்டம்.
அவளுக்கு இந்த உலகத்தோடு ஒரு நேசம். அல்லேலூயா. அவள் பார்க்குற கண்களெல்லாம் அது இருக்குது. அப்போ என் கண்ணில் ஏன் இல்லை? இதுதான் சாத்தானுடைய கிரியைகள். அல்லேலூயா. அவங்க அதை எடுத்துட்டு எல்லாரை விட இங்கே வாடா வாடா, அவனுக்கு தான் நல்லா இருக்குது, வாடா இங்கே இங்கே வாடா, மேலே வா, உட்காரு, சாந்திப்பா, சிரிக்காதடா. எல்லாரை விட உனக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. உன் முகத்திற்கு எவ்வளோ அழகாக தெரியுங்களா? சூப்பராக வந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு அப்படியே பொருளவும் போயிடுவாங்க. அவளால் தாங்க உலகமே கெட்டு போகுது. முதல்ல அது எப்படி உருவாச்சு தெரியுங்களா? மனவாட்டிக்கு அவங்க பண்ணுவாங்க. மனவாட்டி கூட போவாங்க பாருங்க, தெரியுங்களா உங்களுக்கு? மனவாட்டி கூட போவாங்களே, அவங்களும் கொஞ்சம் டச் பண்ணிக்குவாங்க, அவங்களும் டச் பண்ணிக்குவாங்க, அவங்களும் டச் பண்ணிக்குவாங்க. 10 வீட்டு டச் பண்ணி இன்றைக்கி உலகம் முழுதும் டச் ஆயிடுச்சு. இதை விட்டு வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் நம்மை பிரைன் வாஷ், அவனுக்கு பணம் வரணுங்க, அவளுக்கு பணம் வரணும். அப்படிப்பட்ட முகத்தை நீங்கள் வெளியே வந்தோடனே பாருங்க, நத்த கண்ணு நாராயண மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த நீங்கள் என்னை அடிக்கக்கூடாது, என்னை திட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புதுசாக ஒன்று வந்துங்க, ப்ரௌன் கலர் லிப்டிக். எந்த கலரும் இல்லை இப்போ, ஒன்லி ப்ரௌன் கலர். ஒரு அலலியா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க, உரத்த சத்தமாய் சொல்வோம். யாரோ ஒருத்தர் முட்டாளாக்குறான்னா நம்ம முட்டாளாகக்கூடாது. தேவன் தம் பிள்ளைகள் முட்டாளா வாழ்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் ஞானியாக வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். செம்மறி ஆடுகளை தமது வலது பரிசத்தில் பிரித்தார். அவர்கள் கர்த்தருக்குள்ளே, தேவனுக்குள்ளே இருக்கிறவர்கள். அடுத்த வாரம் மாலை ஆறுதலில் நீங்கள் முதல் ஆளாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சிரிக்கிறீங்க, என் உள்ளம் சிரிக்கலை. அல்லேலூயா. உங்களை குறித்து நான் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அருள் செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ். அப்போது ராஜா செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலே, வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலே நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது கரத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவங்க யாரு? செம்மறி ஆடு. வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எவ்வளோ அழகா இல்லை? கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோம். அந்த ஆனர் பாருங்க, அந்த ஆனர் ஜீசஸ். அல்லேலூயா. அவர் கொடுக்குற ஆனர் பாருங்க, வாருங்கள். அல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாரு? அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இன்றைக்கு அந்த பலன் இருக்குதா நமக்கு? தேவன் நம்மை அப்படி சொல்வாரா? அல்லேலூயா. நம்ம வாய் கரெக்டாக இருக்குதா? அல்லேலூயா. நம்முடைய கண்கள் சரியா இருக்குதா? அல்லேலூயா. டைம் இருக்குது, தைரியமா இருங்க. நம்ம வாய்கள், கண்கள், காதுகள் சரியா இருக்குதா? தேவனுக்காக எங்க மாறணுங்க, ட்ரை பண்ணுங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுங்க, 10 நாள் நம்ம ரெடி ஆயிடலாம் தேவனுடைய வருகைக்கு. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? கர்த்தர் சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாருங்க. அல்லேலூயா. வாருங்கள் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த வார்த்தை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்பா, எங்களுக்கு வேணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கு, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா?
ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ மேன்மை, எவ்வளோ ஆனர் பாருங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மதித்து அடைக்கிறார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள, அதோட நிறுத்திட்டா உலகம் தோன்றுவதற்கு முன்னே நியமிக்கப்பட்ட என் சுதந்திரத்தில் நீங்கள் போய் பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அப்படி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவங்களுடைய குண அதிசயங்களை அங்கே சொல்றார் ஆண்டவர். ஏன் அது கிடைச்சது உங்களுக்கு? நான் ஏன் தரும இந்த அற்புதத்தை காட்சி, இந்த அற்புத காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் தோன்றுவதற்கு முன்னே உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தருமா நான் சொல்றேன்? கீழே ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நற்குணங்கள்ங்க, நற்குணங்கள் அங்கே அவங்களுக்கு இருந்ததுங்க. அந்த நற்குணங்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இல்லாதவர்களுக்கு இறங்குனீங்க, இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தீங்க, இல்லாதவர்களுக்கு தேவைகளை சந்திச்சிங்க. அல்லேலூயா. மற்றவளை போல சண்டை போடல, மற்றவளை போல பலவிதமான தவறான மற்றவளை பேசல, உங்க வாயின் வார்த்தையினால் மற்றவளை சபிக்கல. அவங்க பரிசுத்தவன், ஒரு பரிசுத்தவன் எழுதுறார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்கன்னா, அதாவது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, குடும்பம் தூங்கும்பொழுது அவங்க எழுந்து அந்த தூங்குற குடும்பம் தூங்கிட்டு இருக்கிறதுல எழும்பி பிரிந்து போய் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிப்பாங்களாம். பிரிந்து போய் துதிப்பாங்களாம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டே இருப்பாங்களாம். அந்த ஜப வேலை வந்த உடனே அப்படி அழகாக அந்த வார்த்தையை முடிச்சுட்டு ஓடி கிட்டுன்னு ஓடி தன் ஜப வேலையில் போயிடுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து பிரிந்து போகிறவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தவறான கூட்டத்தில் அவர்களிருந்து தவறான வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் அங்கிருந்து பிரிந்து விடுவார்களாம். அல்லேலூயா. இப்படி எத்தனை கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை கூட்டங்களிலிருந்து அவர்கள் தங்களை கழட்டி கொள்வார்கள். பிரிந்து போய் பிரிந்து போய் தேவனோட ஒட்டி கொள்வார்கள். அல்லேலூயா. இப்படி தேவனோட அவர்கள் பேச 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 அவருடைய இரக்கம் அவர்கள் உண்டாகி, அல்லேலூயா, நான் பசியாக இருந்தேன், நீர் எனக்கு போஜனம் கொடுத்தீர். தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர். நான் வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரத்தை கொடுத்தீர். நான் காவலில் இருந்த என்னை பார்த்தீர் என்று ஆண்டவர் அங்கே அவர்களை குறித்து நற்குணங்களை சொல்கிறார். அப்படின்னா வேத வசனத்துக்குள்ள இருந்தால் இந்த நற்குணங்கள் யாவருக்கும் கிடைக்கும். வேத வசனத்துக்குள்ள இருக்கிற யாவருக்கும் இந்த நற்குணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மற்றவங்களை பார்த்து பல்ல கடிக்க மாட்டாங்க, அவன் செத்து போகணும்னு விரும்ப மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கிரியை செஞ்சா அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு இயேசுவை போல மன்னிக்கிற குணம் இருக்கிறது. அதனால தான் உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர்களுக்காக ஆண்டவர் ஆயத்த பண்ணப்பட்ட அந்த விருந்துக்கு தேவன் அவர்களை அழைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் சற்று செக் பண்ணும்போது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். யாராவது நல்லதை சொன்னால் கூட சரிங்க 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 அப்படிங்களா, இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா. அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குற எல்லாமே அவுட்டுங்க. கம்பெனி கொடுக்குற யாவரும் அவுட். பிரிந்து வர வேண்டும். சரிங்க சிஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், அப்பா வர நேரம். சரிங்க சிஸ்டர், நான் வேலைக்கு போகிற நேரம். சரிங்க பிரதர், அப்பா வர நேரம் பிரதர். அல்லேலூயா. சரிங்க பிரதர், எனக்கு ஜப வேலைன்னு சொல்ல வேணாம். அல்லேலூயா. பிரிய வேண்டும். பிரிந்து தேவனோடு நடக்கிறவர்கள் செம்மறி ஆடுகள். அவர்கள் வேதத்துக்குள் இருக்கிறவர்கள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா.
இந்த நற்குணம் நித்திய காலமாய் நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவன் அதை செய்ய வைப்பார். சிலருக்கு அது இல்லை, நித்தியமா கிடைக்காது. 15 நாள் உத்தமமா இருப்பாங்க, 15வது நாள் சண்டை எடுக்கணும்லாம் இருப்பாங்க. 15 நாள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, 15வது நாள் வேலை ஜெபமே பண்ண மாட்டாங்க. எத்தனையோ ஆடுகள் ஜெபமே பண்ணாத ஆடுகள் இருக்கிறது. அவர்கள்லாம் கட்டாயம் கரெக்டா பக்காவா சொல்லலாம் அவங்க எந்த ஆடுன்னு. ஜெபம் பண்ணாதவர்கள் தேவனை தரிசிக்கவே முடியாது, அவள் தேவனை பார்க்கவும் முடியாது. அவள் தன்னைத்தானே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். போதும், ஜபலம் வேணாம், அவர் ஒன்றும் பேசிக்கிட்டோம். அல்லேலூயா, ஜபம் வேண்டாம். எத்தனை பேர் வேத வசனத்தை பார்க்க மாட்டார்கள். சப்போஸ் சாங்கியத்துக்காக எடுத்து கர்த்தரின் மெய்ப்பருக்கு நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் அன்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்மாய் தேற்றி தம்முடைய நீதியின் பாதையில் நடத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லா பயப்படும் தேவரை என்னோடு கொடுக்கிறேன். அந்த கோலும் அது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருவுக்கு முன்பாக. அப்போ மட்டும் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையேனையால் அபிஷேகம் செய்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக ஃபஸ்ட்டு போயிடுவாங்க பாருங்க வேலைக்கு. அவ்வளோ ஸ்பீடாக படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேணாம், ஒரு நிதானத்தை கொடுப்பார் ஆண்டவர். பிஃபோராக ஒரு 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 30 மினிட்ஸ் அவங்க எழுந்துக்க வைப்பாங்க. அவங்க தானாக எழுந்துக்குவாங்க. செம்மறி ஆடு தானாக எழுந்துக்கும். பக்கத்தில் பாசல்ல செம்மறி ஆடு தானாக எழுந்துக்கும். வெள்ளாடு இருக்குதே, அது ரொம்ப திமிரு பிடிச்சது. எத்தனை உதம் வாங்கினாலும் திருந்தவே திருந்தாது. அதை தோலை உரிச்சா கூட சரி, திருந்தாது. ஒரு அல்லிய சொல்லாமா? செம்மறி ஆடுகள் தேவனுக்கு பயந்து நடக்கிற வேதத்திற்குள்ள இருக்கிற ஆடுகள். அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்குவாங்க. அவங்களுக்கு தூக்கத்தை விரும்பவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு மாறாக ஆண்டவரே உன்னதத்திலேருந்து ஒரு புதிய பலன் அவங்க ஜெபிக்கும் போது கொடுக்குறாராம். உனக்கு தெரியாதுங்க அது. அவங்க ஜெபித்து வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வருவாங்களாம். அது உன்னதத்திலிருந்து கிடைக்கிற தெய்வ பலன். நீ காலையில் 1 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிக்காக சீக்கிரம் எழுந்துக்கிறல்ல, அல்லேலூயா, அந்த பலன் ஜெபத்திலே கொடுத்துறாரு ஆண்டவர். உன்னுடைய அவயவங்கள் எல்லாமே செக் பண்றாருங்க. பலவீனமா இருக்கிற அவயவங்களை பலப்படுத்துகிறார் ஜெபத்தில். நீ யாருக்கோ ஜெபம் பண்ணி இருப்ப, ஆனா உன் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் அவர் பலப்படுத்துவார். அதாங்க ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதாங்க இயேசு கிறிஸ்து. உன் சரீரத்தில் இருக்க பலவீனங்களை பலப்படுத்துவார். ஜெபம்னா நீங்க ஏதோ போர் அடிக்கிற இடம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபம்னா சிலருக்கு போர் அடிக்கிற இடம், தாக்கு பிடிக்காது பாருங்க. அல்லேலூயா, தாக்கு பிடிக்காது. எத்தனை மணிக்கு நான் முடிப்பேன்? மாலையில் 8:30. இன்னும் 21 நிமிஷம் இருக்குது. நான் அறுக்கிறதுக்கு இன்னும் 21 நிமிஷம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அவங்க ஆண்டவர் சொல்றார், பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அன்னையனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பா. இதெல்லாம் இந்த ஆடுகளின் குணாதிசயம். செம்மறி ஆடுகளுடைய குணம் என்னன்னா, ஒன்று படுத்துச்சுன்னா அந்த அந்த 5 ஆடுகள் இருக்கிற ஆடு அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குமா, போகாதான். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா மெய்ப்பனுக்கு தெரிவிக்குமா, சத்தத்தை அதிகமாக கொடுத்து மேன்னு மெய்ப்பனுக்கு தெரிவிக்கும். மெய்ப்பன் அந்த குரலுடைய சத்தத்தை கேட்டு இது ஆபத்தான குரல், இது சந்தோஷமான குரல் என்பது மெய்ப்பனுக்கு தெரியும். அந்த ஆபத்தான குரல் அந்த ஆடுகள் கொடுக்கும்போது அந்த மெய்ப்பன் ஓடி வந்து பார்த்தா அது அடிபட்டு படுத்திருக்கும். அதை அவன் தூக்கி தோல் மேலே போட்ட உடனே எப்போது மேலே எல்லாம் வாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த குணம் செம்மறி ஆடுகளுக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். நம்ம எப்படின்னாக்க என் பிள்ளையே படிக்கலையே,
அவங்க பிள்ளைய படிக்கிறாங்க. ஒருத்தர் விஷம் கொடுத்துட்டாங்க குழந்தைக்கு, பக்கத்து வீட்டுக்காரே. நியூஸ் எல்லாம் வந்தது. அந்த குழந்தை நல்லா படிக்குமா, அவள் குழந்தை நல்லா படிக்காதான். அவள் குழந்தைகிட்டே பாட்டிலில் விஷம் கலந்து கொடுத்து, நீ குடிக்காத, அவள் கேட்கும்போது தண்ணி குடிக்கட்டும். குழந்தை செத்து போச்சுங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ்மெண்ட்டு. அல்லேலூயா. எவ்வளோ போறாம பாருங்க, எவ்வளோ போறாம. அவளை தூக்கி உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டு நாங்கள் பிரயோஜனம், குழந்தை போயிடுச்சுங்க. அந்த தகப்பன் எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான், தாயும் தகப்பனும். இப்படிலாம் உலகம் நடக்குதுங்க. இது நமக்கு ஒரு பாயிண்ட், ஒரு சொட்டு கூட இந்த சிந்தை செம்மறி ஆடுகளாகிய நமக்கு வரக்கூடாது. ஒரு பாயிண்ட் கூட, குண்டு ஊசியில் ஒரு குத்துனா ஒரு பாயிண்ட் வருமா, அந்த அளவு கூட நமக்கு வரக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மிக மிக முக்கியமான நம்முடைய தலையை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு முதலாவது என்னை சுத்தமாக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜபத்தில், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என் கண்ணை சுத்தமாக்கும், என் காதை சுத்தமாக்கும், என் வாயை சுத்தமாக்கும், என் கைகளை சுத்தம், என் சிந்தனை சுத்தமாக்கும். சிந்தனையில் அது நினைச்சு ஒரு செகண்டில் பாவம் செஞ்சிடலாம், ஒரு செகண்டில் ஆசைப்பட்டுடலாம். அல்லேலூயா. முதலாவது அதை தூக்கி எரியணும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் நிற்க போகிறோம். அல்லேலூயா. உலகம் தோன்றதுக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் விருந்தில் நாம் பங்கு பெறுகிறது நமக்கு மிக அவசியம். அது சீக்கிரமாய் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உலகங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது உம்மை, எப்பொழுது உம்மை அந்நியர் என்று கண்டு, உம்மை எவ்வளோ அழகாக சொல்கிறாருப்பாங்க. எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா, அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார், ராஜா ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என் ராஜாவேன்னு சொல்லுங்கள், என்னை ஆளுகிற ராஜாவே. அந்த பாக்கியம் கிடைக்கும், அதனால சொல்லி கொடுக்குறேன். என்னை ஆளுகிற ராஜாவே, நீர் பரிசுத்தர் 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 புகழுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் இல்லை எங்கள் ராஜாதி ராஜாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓயாமல் சொல்லுங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் சொல்லுங்க, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டே போங்க. அல்லேலூயா. தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், அங்கே சீட்டு கிடைக்கலன்னு சண்டை போடாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச சீட்டை அவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறான். ஒரு அல்லே சொல்லாமா? சில முகங்களை பார்க்கிறேன், போர் அடிக்குது, சீக்கிரம் முடிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு அல்லே சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அல்லையே சொல்வாராக. ஒரு அல்லையே சொல்லாமா? எப்போ அதற்கு ராஜா பிரதித்துரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ராஜா சொல்கிறான். அப்படின்னா ராஜாவுக்கு செய்யணும். நாம் ராஜாவுக்கு செய்யணும். நற்காரியங்கள் நல்லவைகள் நாம் செயல்படும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வேதம் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததை இங்கு தெரிவிக்கிறது. அந்த செம்மறி ஆடுகள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததை இங்கு தெரிவிக்கிறது. அந்த செம்மறி ஆடுகள் உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்ததை இங்கே வேதவசனம் தெரிவிக்கிறது. அந்த செம்மறி ஆடு ராஜாவுக்கு முன்பாக நீதியாய் வாழ்ந்ததை இந்த வசனம் தெரிவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் மிக ஜாக்கிரதையாய் நாம் செம்மறி ஆட்டு கூட்டத்தில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா என் செல்வங்களே? அல்லேலூயா. உங்களுக்கு போர் அடிக்கலாம். அல்லேலூயா. ஆமீன். உங்கள் தவறை நான் சுட்டி காட்டும் போதல்லவா என் மேலே நீங்கள் கடும் கோபம் கொள்ளுகிறீர்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பேச சொல்லுகிறது அவர்,
என்னை பேச வைக்கிறது அவர். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. ஒரு வேத வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில், ஆரோன் தன் பாவங்களின் அக்கிரமத்தை சுமப்பானாக. என்னாகும் புஸ்தகத்தில், லேவியராகும் புஸ்தகத்தில், ஆரோன் தன் ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமப்பானாக. அல்லேலூயா. ஆம், அதுதான் எங்களுடைய வேலை. நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, எல்லாத்தையும் நாங்கள் சுமந்துட்டுருக்கணும். என்றைக்காவது நான் ஒன்று தனியாக கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி பேசினேமே, என்ன இப்படி பேசினேம்மா, என்றைக்காவது நான் உங்களை கேட்டிருக்கிறேன்னா சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னமோ பேசியிருக்கிறீங்க, அதை சுமக்கக்கூடிய தகுதி, பலன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு சொல்ல வேண்டியது ஆவியானவர் செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறார். வெள்ளாடுகள் வேதத்திற்கு வெளியே வாழ்கிறவர்கள், செம்மறியாடுகள் வேதத்திற்கு உள்ளே வாழ்கிறவர்கள். ஆகையினால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று ஆவியானவர் இன்றைக்கு சொல்லி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லது அந்த 55 வயது கிழவி போல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா, இல்லது தேவனுக்காக உன்னை தியாகம் பண்ண போகிறியா, அல்லது வேத வசனத்தின்படி பைபிளுக்குள்ளே வந்து நீ வாழ விரும்புகிறியா, அல்லது இப்போ நான் வெளியே இருக்கிறேன், நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ண போகிறியா? அல்லேலூயா. என்பதை அது உன் கரத்தில் கர்த்தர் கொடுத்துட்டார். சுயம் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஏதேமிலே ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா என்கிற ஒரு பாடல் இருக்கிறது. அங்கே சுய சித்தத்தை தேவன் கொடுத்ததுனால்தான் அவன் அதை பறித்து சாப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சுய சித்தமா அல்லது தேவ சித்தமா என்பது குறித்து ஆவியான் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அநேகர் உள்ளத்தில் ஆண்டவர் இதை பேசியிருக்கிறார். சிலர் உணர்கிறீர்கள் என்று உணர்கிறேன். சிலர் இந்த நேரத்துக்கு நான் ஜாலியாக இருக்கிற வேலையில் இந்த வார்த்தை எனக்கு விசனமாக இருக்கிறது என்பது ஒரு சிலர் சிந்திக்கிறதையும் நான் உணர்கிறேன். அது நான் பொறுப்பல்ல, நீங்களாச்சு, இயேசுவாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் உன்னை வேதத்திற்குள்ளே பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்துக்கு வெளியே வாழ்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு காலமும் அவருடைய விருந்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நாம் எழும்பி நிற்கலாமா?